இப்போ 10 ஆண்டு காலம் வந்து ஏற்கனவே ஒரு ஆட்சி நடைபெற்றது. அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் அதிமுகன்னு சொல்கிறீங்க. அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் யார்? மக்கள் தலைவர் எம்ஜிஆர். திராவிட முன்னேற்ற கழகத்தில் 10 முறை வந்து சட்டமன்ற உறுப்பினராக உதயசூரில் நின்று வெற்றி பெற்றவர். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளராக இருந்தவர். தலைவர் மீது மாறுபட்ட கருத்தில் வெளியே போனவர். ஒரு இயக்கத்தை கண்டார். ரைட்டு. அந்த இயக்கத்தில் தானே நீங்களும் அமைச்சராக முதலமைச்சராக இருந்தீங்க. 10 ஆண்டு காலம் வந்து எத்தனை இடத்துல நீங்கள் வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆர் பேரை எத்தனை இடத்துல நீங்கள் சூட்டினீங்க? நீங்கள் பாக்கெட்டில் எம்ஜிஆர் படத்தை வைக்கிறதுக்கு பயப்படுறவங்க தானே நீங்கள் போய் வந்து பேர் வைக்கிறத பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. எத்தனை இடத்துல ஒன்றும் இல்லை. ஒரு திரைப்பட நகரை வந்து உங்கள் ஆட்சியில் நீங்கள் கட்டினீங்க. யார் பேரை வச்சிங்க? திரைப்படத்தில் வந்து சக்கரவர்த்தி அண்ணன் கலைஞர் என்று சொன்னால் அதற்கு அடுத்த நிலையில் திரைப்படத்தில் கதாநாயக அந்தஸ்தில் பெறுவதிலே முன்னிலையில் இருந்த தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி நடிகர். இந்த புரட்சி நடிகர் என்ற பட்டம் கொடுத்தது அண்ணன் கலைஞர் தான். ஆனால் அவருக்கு சிறப்பு சேர்க்க என்பதற்காக கழக ஆட்சியில் தானே எம்ஜிஆர் திரைப்பட நகர்னு பேர் வச்சோம், நாங்கள் வச்சோம். அதனால் பேர் வைக்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேணாம். யாருக்கு என்ன பேர் வைக்கிறதுன்றது எங்களுக்கு தெரியும். ஆனால் 10 வருஷம் எம்ஜிஆர் இருக்கிற இடமே தெரியல. ஒரு ஸ்டாம்ப் சைஸில் கூட நீங்கள் வந்து அரசு இன்விடேஷனில் போடும்போது எங்கேயாவது வந்து மக்கள் எம்ஜிஆரோட ஒரு ஸ்டாம்ப் சைஸில் நீங்கள் போட்டிருக்கிறீங்களா? இது வந்து எப்படின்னு கேட்டேன்னா நீங்கள் வந்து வேதம் ஓதுற மாதிரி இருக்குது. நான் இன்னும் கூட சொல்கிறேன். நான் இப்போ ஒரு அரசு சம்மந்தப்பட்ட சில செய்திகளை நான் உங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் அறிவித்த திட்டம் எதுவாக இருந்தாலும் மாற்றாந்தானமே மனப்பான்மை இல்லாமல் இது மக்களுக்குரிய திட்டம் என்று நிறைவேற்றுகிற ஆட்சி இந்த ஆட்சி. நீங்கள் நிறைவேற்றி இருக்கிறீங்களா? அது மாதிரி நிறைவேற்றி இருக்கிறீங்களா?